இன்று வீரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த நாளை முன்னிட்டு குலசேகரப்படி கிராமத்தில் மிக அருமையாக அம்பாளுக்கு பிறந்த நாளை கொண்டாடி உங்கள் முன் நின்று உரையாட வந்துள்ளோம். முதல்ல தேவமாறு கூட்டம் அப்படின்னாலே ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. ஒருத்தர் அங்கே போவாங்க, ஒருத்தர் இங்கே போவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அமைதியாக இருக்கும்போதே பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் KN இசக்கிராஜா தேவரும் வெற்றி எடுத்துட்டாருன்றத சொல்ல வச்சுட்டீங்க. இந்த இயக்கம் 2017 ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் எல்லா ஊர்கள்லையும் இந்த இயக்கத்தை எப்படி ஆரம்பிச்சிச்சு, எதனால் தொடங்கப்பட்டது அப்படின்றத சொல்லிட்டு வந்திருக்கோம். உங்கள் ஊருக்கும் இந்த இயக்கத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. உங்கள் இயக்கத்திலிருந்து 2 நிர்வாகிகள் எங்களோட போராட்ட களத்தில் இருந்து சிறை சென்று வந்திருக்காங்க. ஒன்று வீரகாளி தேவர், இன்னொன்று என் தம்பி வைரமுத்து தேவர். அதனால் இந்த இயக்கம் உங்கள் ஊருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. 2 சிறை போராளிகள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதில் 54 பேர் கைது, 34 பேர் ரிமாண்டு. அதில் உங்கள் ஊரில் 2 இளைஞர்கள் எங்கள் கூட போராடி இருக்காங்க. ஒரு வாரமாக உட்காந்துருக்காங்க. அவங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சுன்னு வெளியிருந்து பார்த்தா எங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு முதல்ல நான் கிராமத்துக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல இந்த இயக்கம் இன்னைக்கு ஊர் ஊராக எனக்கு முன்னாடி சொன்ன நிர்வாகிகள் அழகாக விளக்கம் கொடுத்தாங்க. பல்வேறு அமைப்புகள் நம்மள்கிட்ட இருந்தாலும் எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. ஆனால் எங்களோட உழைப்பு அப்படி கிடையாது. இன்னைக்கு தேவமாருக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரே இயக்கம் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம் தான். தூங்காம விடிய விடிய சமுதாயத்தை பற்றி சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டிட்டு இருக்கவர் இசக்கிராஜா தேவர் மட்டும்தான். அதே மாதிரி இந்த இயக்கத்தில் பயணிக்கிறவங்க யாருமே தவறான வழியில் பேரக்கூடாது அப்படின்ட்டு ஒருத்தரோட குடும்பத்தையும் நிர்வாகியோட குடும்பத்தையும் அவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்தாலும் சரி, சாயங்காலம் ஒரு 9 மணி, ராத்திரி 9 மணிக்கு மேலே அவர் தூங்குறதுக்கு 1 மணி ஆகும். நிர்வாகியை பார்த்து அவர் என்ன செஞ்சார், இவர் என்ன செஞ்சார், இன்னைக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்கிட்ட சொல்லுங்க, நம்ம பிரச்சனை நம்மளோட இருக்கட்டும். இப்படி ஒரு நிர்வாகியும் நாங்கள் குடும்பமாக தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒருத்தரோட குடும்பத்தையும் வாஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன மாதிரி ஆட்கள்கிட்டையும், பொன்ராஜ் தேவர் மாதிரி ஆட்கள்கிட்டையும் டெய்லி விசாரிப்பார். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த பையன், கெட்டு போயிடக்கூடாது, ஜாதின்னு வம்பா போயிடக்கூடாது, மற்ற அமைப்புகளை மாதிரி இழுத்து பறிச்சு விட்டு அருவா கம்ப தூக்கி வெட்டிட்டு வாங்கல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்ற இயக்கம் இது கிடையாது. போராட கற்றுக் கொடுத்த தலைவர். நான் மறுபடியும் சொல்றேன், சட்ட ரீதியா சந்திக்க கற்றுக் கொடுத்த தலைவர். அதனால தைரியமா இந்த இயக்கத்தை எங்க வேணாலும் மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரசு அதிகாரிகளும் எங்களை கண்டு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்தாங்கன்னா நியாயமான காரியமா தான் இருக்கும் அப்படின்ட்டு புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. புரியாத தன்மையினால சில பிரச்சனைகள் எங்களுக்கும் அவங்களுக்கும் மனக்கசப்பெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்களால் முடியல, தலைவருக்கு அடுத்து எங்களை மாதிரி ஆட்களுக்கு வேலை செய்யவே முடியல. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தென்காசி தெற்கு மாவட்டத்தில் ஒரு ஃபோன் கால் வருது. என்ன சொல்றேன் அப்படின்னா, முட்டுக்கட்டையா சொல்றேன். ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போன உடனே எங்களை மதிக்கல, நீங்க இந்த சமுதாயம் தானே, நீங்க தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. என்னையும் போக சொல்லிட்டாரு. ஆனா அங்க போனா என்ன, ஒரு சில இளைஞர்கள் பண்றதை சொல்றேன். அங்க போனா அவங்க பக்காவா எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட ஒரு 10 நிமிஷம் அதை நான் ஓப்பன் ஸ்டேஷன்ல சொல்ல முடியாது. சொன்ன பிறகு நான் அந்த பையனுக்கு தலைவர்கிட்ட தகவல் கொடுத்தேன். இந்த மாதிரி செயல்பாட்டுக்கு இனிமேல் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னா நல்ல காரியத்துக்கு போக சொல்லுங்க, அந்த பையனையும் பெற்றோர்களையும் கூப்பிட்டு கண்டிங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு இந்த மேடையில் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, சில இளைஞர்கள் தவறான தகவலை கொடுத்து தேவையில்லாத ஒரு பகையை உண்டாக்கி விட்டுருந்தாங்க. அப்படி இருந்தாலும் நம்மளோட இயக்கமும் நம்மளோட தலைவரும் அந்த இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம அந்த எங்க சமுதாய இளைஞரை நாங்கள் கண்டிச்சு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் PMT மக்கள் பாதுகாப்பு இயக்கம். வேற ஒரு தலைவராக இருந்தா அது எப்படி எங்க ஆளை பேசலாம், வைக்கலாம், போராட்டம். நாங்க அந்த மாதிரிலாம் போறக்கூடிய இயக்கமே கிடையாது. ஏன்னா இதுல இருக்கக்கூடியவங்க ஒருத்தரும் கூலி வேலை செஞ்சு நேர்மையான வேலை செஞ்சு தான் இன்னைக்கு அமைப்பை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க எங்கேயும் போய் அதை மாதிரி இதை மாதிரி அப்படின்லாம் சொல்லி நாங்க பண்ணல. ஒருத்தரும் கவர்மெண்ட் ஆபீசர்ல இருந்து இன்னைக்கு மறைமுகமா இந்த இயக்கத்துக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சமுதாயம் வீழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் வரணும், இந்த மாதிரி ஒரு இயக்கத்துக்கு கண்டிப்பா நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்தம்
இன்னைக்கு கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் நம்ம நிர்வாகிகள் போட்டு வந்துட்டு இருக்கோம், இணக்கமா போய்கிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம மனுவை போயிட்டு அப்படின்னாலே இன்னைக்கு எங்களுக்கு குழுவா, அதாவது ஒரு டீமா வச்சிருக்கிறோம். மக்கள் பிரச்சனைக்கு மனு கொடுக்கிறதுக்கு ஒரு டீம். தவறான அதிகாரிகள் பேசுறாங்க அப்படின்னா அவரை எப்படி டீல் பண்றோம்னு ஒரு அமைப்பு, ஒரு டீம் வச்சிருக்கிறோம். இப்படி பல்வேறு சூழ்நிலையில தான் நம்ம சில இதை நடத்திட்டு இருக்கோம். பல இளைஞர்கள் வழிகாட்டுதல் பெறல. அதனால இந்த இயக்கம் மிக சிறப்பாக போய்கிட்டு இருக்கின்றது. மக்கள் சொல்றாங்க, நாங்க சொல்லல. நாங்க போற இடத்துல உள்ள பூரா உங்களை மாதிரி நாச்சியார்கள் இருக்கிற கூட்டத்தில் தான் அதை பார்த்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். 2026 எலெக்ஷன் வரப்போது. இப்போ இல்லாத தலைவர்கள்லாம் வருவாங்க. நாங்கள் தான் இந்த சமுதாயத்தை கட்டி காப்பாற்றணும், அந்த செஞ்சோம் இதை செஞ்சோம்னு. ஆனால் இனிமேல் யாராலையும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, நாங்கள் சொல்லலை. 2026 எனக்கு முன்னாடி சொன்ன மாநில நிர்வாகிகள் சொன்ன மாதிரி தேவர் ஓட்டு தேவருக்கு. எசக்கி ராஜா தேவர் யார கையை காமிக்கிறாரோ அவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க. 100க்கும் 200க்கும் விலை பெறாதீங்க. விலையை போயிட்டோம் அப்படின்னா நம்ம சன்னதிகளை காப்பாற்ற முடியாது. நம்ம வாக்க நீங்க 5 வருஷத்துக்கு ஒரு திருப்பி நீங்க வித்துட்டீங்கன்னா அந்த ஒரு நாளோட அவன் போயிடுவான். அடுத்து அவன் வீட்டு வாசப்படியில நம்ம போய் நிக்கணும். ஆனா நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்க தலைவர் யாரை கையை கட்டுறாரோ அவருக்கு கொடுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் அந்த இயக்கம் நிற்கும், இந்த நிர்வாகிகள் நிற்பாங்க. இதை உங்களோட தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.